இந்த மாதிரி ஒரு தீபாவளி இத்தனை வருஷத்துல கொண்டாடினதே இல்லைங்க. நேற்று தீபாவளி பார்ட்டி இருந்ததா, அதுக்கு முன்னாடி பலகாரம் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தீபாவளி அன்னைக்கு மொத்தமாக டயர்ட் ஆகிட்டோம் எல்லாரும். காலையில் எந்திரிக்கவே முடியல. ஹஸ்பண்ட்க்கு வேலை இருந்தது, அவங்களும் வந்து ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மட்டனும் வாங்கி வைக்கல. சரி ஓகே பொறுமையாக எந்திரிச்சு கும்பிடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பூஜை மட்டும் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இல்லையா, சரி ஓகே இப்போதைக்கு டைம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெட்டும் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சு. மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த தீபாவளி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. குழந்தைங்க நான் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி தீபாவளி மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஊரில் நம்மளே அந்த டேயை க்ரியேட் பண்ணாதான் அந்த டே வந்து ஃபெஸ்டிவல் டே மாதிரி இருக்கும். அதனாலேயே நான் காலையில் வேகமாக எழுந்திரிச்சு கறி குழம்பு வச்சு இட்லி ஊற்றி அப்பம்லாம் பண்ணி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. இருந்தால் கூட சுதிக்ஷா சொல்லியிருக்காங்க இந்த வாரத்தில் ஒரு நாள் நம்ம காலையிலேயே வேகமாக எழுந்திரிச்சு இட்லி கறி குழம்புலாம் வச்சு அப்பம் சுட்டு சாப்பிட்ணும் தீபாவளி மாதிரி, அப்போ தான் தீபாவளி கொண்டாடின மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. எனவே இன்னும் 2 நாளில் என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வருது, அன்னைக்கு தீபாவளியை கொண்டாடி விட்டுடலான்னு இருக்கேன். திருப்பியும் போய் படுத்து தூங்கிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு இந்த ஹாஃப் சாரி வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அதை நான் கட்டவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் கட்டி பார்த்துட்டு கழட்டிடுவேன். சரி இன்னைக்கு குழந்தைங்க நல்லா இருக்கு கட்டுங்கன்னாங்களா, அதனால கட்டி